திருப்பூரில் தங்கியிருந்து வேலை பார்த்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளனர். இதனால் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹாலித் ராஜாவிடம் கேட்கலாம். ஹாலித் ராஜா, ஹோலி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளனர் வட மாநிலத்தவர். ரயில்களில் கூட்டம் அலைமோதுவதா சொல்லப்படுகிறது. அங்குள்ள களச்சூழல் என்ன விவரம்? அருணா, பின்னலாடை நகரமான திருப்பூரில் சுமார் 3 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இங்கேயே தங்கி பணியாற்றி வருவதால் தீபாவளி, மகர சங்கராந்தி மற்றும் ஹோலி பண்டிகைகளுக்கு தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் வரும் மார்ச் 14ஆம் தேதி வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதால் திருப்பூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இன்று ரயில் மூலம் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட தொடங்கியுள்ளனர். வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் கூட்டம் இருந்ததால் ரயில் நிலையத்தில் தமிழக ரயில்வே காவல்துறை 20க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ரயில்வே காவல்துறையினர் கையில் ஒலிபெருக்கியுடன் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல ரயில் பயணிகளுக்கு விழிப்புணர்வு மேற்கொண்டு வராங்க. எர்ணாகுளத்திலிருந்து டாடா நகர் செல்லக்கூடிய ரயிலில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் காவல்துறையினரும் மீறி ஓடி ரயிலில் ஏறிய பயணிகள் இடம் பிடித்துள்ளனர். மேலும் அடுத்தடுத்து செல்லக்கூடிய தன்பாத், சத்தீஸ்கர் ஆகிய ரயில்களிலும் கூட்டம் அதிக அளவில் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது போன்ற பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கினால் பயணிகள் சிரமமின்றி பயணம் செல்ல ஏதுவாக இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற பண்டிகை காலங்களில் கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.